ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு நர்சரி கார்டன் விசிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குன்னா ஆவாரைக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. ஸோ இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டாக அவங்க ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க. அதில் கலர் ஃபிஷ் இருக்குது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அல்லி பூவோடு இருக்குது. அப்புறமா இவங்கக்கிட்ட மெயினாக மல்லிகை, பிச்சி இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பல்காக எவ்வளோ வேணாலும் நம்ம எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா 7 days ரோஸ் பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. மல்லி, பிச்சி எல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பெரிய செடியை 50 rupeesக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் மல்லி தோட்டம், பிச்சி தோட்டம், இந்த மாதிரி தோட்டம் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த தோட்டத்தில் வைக்கிறதுக்காக பர்பஸுக்கு பல்காக எடுப்பாங்க. ஸோ அதனால் மல்லி, பிச்சி தான் நிறைய இருக்குது. அப்புறமா கார்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்துலேயே விண்டு மில்லும் இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே முல்லை செடி தான். அப்புறமா இன்டோர் பிளான்ட்ஸும் கொஞ்சம் இருக்குது. பிளான்ட்ஸ் எல்லாமே அந்த பூவெல்லாம் முடித்து கட் பண்ணி பாட்டெல்லாம் மாற்றி ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மாதுளை செடி இருக்குது. இளநி பாருங்கள், சூப்பராக இருக்குது. செந்தங்க இளநி, சிவப்பு இளநின்னு சொல்லுவோம்ல, சின்ன மரத்தில் அழகாக காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இது பாக்கு மாதிரி ஒரு அழகு செடி, அந்த ரகத்தை சார்ந்தது தான். ஆனால் இது பாக்கு கிடையாது. பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக பாக்கு மாதிரியே காய்ச்சிருக்குது. அப்புறம் மாமரக்கன்று இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், பிச்சி செடி பாருங்கள், நிறைய இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. நல்லா பெரிய பெரிய செடியாக இருக்குது. சப்போட்டா எல்லாம் கொஞ்சம் வளர்ந்த செடி, காயோட 200 to 250 அந்த மாதிரி ரேட்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் பப்பாளி செடி, சின்ன செடியிலே நிறைய காயோடு இருக்குது. கத்தரிக்காய் செடியெல்லாம் நட்டுவிட்ருக்காங்க. எவ்வளோ காய் பாருங்கள் பப்பாளியில். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கொய்யா இருக்குது பாருங்கள். அந்த கொய்யா மரம் ஃபுல்லாகவுமே கொய்யாக்காவாக தான் இருந்துச்சு. இந்த சேம் வெரைட்டி கொய்யாவும் அங்கே செடி சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. எல்லாமே நம்ம பிளான்ட்ஸை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும். ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பிளான்ட்டாக தான் இருக்குது கொய்யா எல்லாம், பூ பிஞ்சு காயோட அந்த மாதிரி. அவ்வளோ கொய்யாக்கா. இந்த கொய்யாக்கா காய்ச்சி பழுக்க தொடங்கும் போது கூடையாக கொய்யாக்கா பறிக்கலாம். அவ்வளோ கொய்யாக்காவா. இது எல்லாமே பிச்சி செடி தான். இதெல்லாம் சப்போட்டா. அப்புறம் அரளியில் ஒரு வெரைட்டி. இது சப்போட்டா கொஞ்சம் சின்ன கவரில் இருக்கிறது.
அப்புறம் கொஞ்சம் இன்டோர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. திராட்சை கொடியை பந்தல் போட்டு படத்தி விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேயும் நிறைய சப்போட்டா இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸு. இது வந்து திராட்சை கொடி பந்தல். திராட்சையும் காய்ச்சிருக்கு பாருங்க, எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. அழகாக க்யூட்டாக இருக்குது. அப்புறம் ஒரு பக்கம் சீத்தாப்பழம் காய்ச்சிருக்குது. சின்ன செடியிலே அழகாக சூப்பராக காய்ச்சிருக்கு. ரொம்ப பெரிய மரம் எல்லாம் ஆகலை. அப்புறமா பின்னாடி வந்து இந்த அரளி தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. முன்னாடி நாங்கள் போகும்போது இங்கே வந்து பப்பாளி தான் நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து அரளி கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்க. டார்க் ரெட் கலரு சூப்பராக அழகாக இருக்குது பூ பூத்து. நானும் வீடியோக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதை ஒவ்வொரு கிளையாக எடுத்து சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். பாருங்கள் எப்படி பொக்கே மாதிரி சூப்பராக இருக்குதுல்ல. சீத்தாப்பழம் செம சூப்பராக காய்ச்சிருக்கு. அவ்வளோ காய் இன்னும் வந்து ரொம்ப விளைஞ்சி வரல காய். அவ்வளோ நிறைய காய். திராட்சைப்பழம் காய்ச்சிருக்குது, கொய்யாக்காய் காய்ச்சிருக்குது, சீத்தாப்பழம் காய்ச்சிருக்குது, பப்பாளி காய்ச்சிருக்குது, அப்புறம் வந்து சுண்டைக்காய் இருக்குது, இளநீ இருக்குது. அப்படி வந்து என்ன சொல்கிறது, இதை வந்து நம்ம நர்சரி கார்டன் சொல்கிறத விடவும் ஒரு தோட்டம் மாதிரி அழகாக அந்த நர்சரி கார்டனுக்குள்ளே அழகாக ரெடி பண்ணி எடுத்திருக்காங்க. அரளிப்பூ வந்து பறிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய மாலை கட்டுற அளவுக்கு அரளிப்பூ பறிக்கலாம், அவ்வளோ பூ இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் விண்டு மில்லு. இங்கே வந்து இந்த திராட்சை பந்தலுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்க. ஒரு குருவி வந்து இங்கே வந்து கூடு வச்சிருக்குது. பட் வந்து என்ன குருவின்னெல்லாம் தெரியல. அது முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு வச்சிருக்குது. குட்டியாக க்யூட்டாக சூப்பராக அழகாக இருந்துச்சு. அம்மா குருவி இல்லை கிட்ட. ஸோ நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது அது என்ன அழகாக கூடு வச்சுருக்குது பாருங்கள், அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளாடி. ஒரு 3 குருவி கிட்ட இருக்குது. மதர் வந்து எத்தி பார்த்துட்டு போகிறாங்க. அது மதரா என்னன்னு தெரில. திரும்பவும் வந்தால் நான் காமிக்கிறேன் வீடியோவில். இங்கே பாருங்கள், மேலே போய் உட்காந்துருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் இந்த அரளிப்பூ செடி இதெல்லாம் இருக்குது. ஃப்ரூட்ஸ்லேயுமே வந்து இவங்கக்கிட்ட வந்து அத்திச்செடி அவைலபிளாக இருக்குது. அப்புறமா வந்து மாவு, பிளாவு, கொய்யா, சப்போட்டா, அப்புறம் வாட்டர் ஆப்பிள் இந்த மாதிரிப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. 7 days ரோஸும் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் பெரிய செடியாகவே வர எல்லா ரோஸுமே இப்போ தான் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருக்காங்க. பிச்சி செடியும் நிறைய அவைலபிளாக இருக்குது. நான் இதே சுற்றி பார்த்துட்டு எப்படியாவது ஒரு பிச்சி செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலி நான் வந்து ஒரு பிச்சி செடி வாங்கிட்டு தான் கிளம்புனேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்புறம் வந்து சுண்டைக்காவும் நிறைய இருக்குது பாருங்கள், எவ்வளோ காயின்னு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய். இதான் அதோட அம்மா குருவி என்ன நின்றுட்டுருக்குது. நாங்கள் நிற்கிறனால வராமல் இருக்குது. ஸோ நாங்கள் அதை விட்டு கிளம்பிட்டோம். டட்டா பாய்.